ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா பல இடங்கள்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை அகற்றிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்கள்ல அம்மா உணவகம் இயங்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது சரிவர இயங்குதா, பணியாளர்கள் சரியா வேலை பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படித்தான் நீலகிரி மாவட்டத்துல அம்மா உணவகம் இருக்கு. அந்த அம்மா உணவகத்துல சாப்பிடறதுக்காக பொதுமக்கள் போயிருக்காங்க. அங்க போன உடனேயுமே வெறும் இட்லி மட்டும் கொடுத்திருக்காங்க. என்னடா அது வெறும் இட்லி மட்டும் கொடுத்திருக்காங்க, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க, அப்பதானே எங்களால சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அங்க இருக்கக்கூடிய பணியாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாம்பார் வைக்கிறதுக்கு காய்கறி இல்ல, அதனாலதான் எங்களால சாம்பார் வைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த தடவை மட்டும் இல்ல, நிறைய தடவை இப்படிதான் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்தப்ப கூட இட்லி எங்கன்னு கேட்டதுக்கு அரிசி இல்ல, அதனால இட்லி வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே பொதுமக்கள் அதிர்ச்சியாகி என்னடா அது இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை முடியாதவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு தானே போறோம். அப்ப எப்படி சாம்பார் இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப இதுக்கு இட்லி வெளியில போடலாம்ல? இங்க இட்லி கடை தேவையில்லையா? அதுக்கு இட்லி கடை தேவையில்லையா? இதுக்கு இட்லியை போட்டுட்டு நாய் போட்டு வச்சிருக்கீங்க, மஞ்சள் சாப்பிட வச்சிருக்கீங்க. மனுஷன் தான் சாம்பார் இல்லைன்னா பின்னாடி நீங்க அம்மா ஒருத்தர் தூர் சொந்த வைக்கிறீங்க.